ஆகவே இந்த அரசு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்துல புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது அப்படிங்கறத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது அரசின் தனி தீர்மானத்தில் ஒரு கருத்தை சேர்க்க கோரியுள்ளார். 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம். கீழ்ப்படுகை மாநிலத்தினுடைய அனுமதி ஒப்புதல் இல்லாமல் மேல்படுகை மாநிலம் காவிரி ஆற்றின் குறுக்கே வருகின்ற தண்ணீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பவோ முடியாது என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். மீண்டும் நடுவர் மன்றம் ஒன்று அமைக்கின்ற பொழுது சட்ட சிக்கல் ஏற்படும். மேகதாது பிரச்சனை தொடர்பாக கடந்த 13/11/2025 ஆண்டு அன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த பிறகு 4/3/2026 அன்றைக்கு அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் அவருடைய உத்தரவின்படி தமிழ்நாடு நீர்வளத்துறை அரசு செயலாளர் ஒன்றிய ஜல்சக்தி துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். கர்நாடகா மாநிலத்துடைய மேகதாது அணை கட்டும் பிரச்சனை ஒரு நியூ டிஸ்பியூட் அப்படிங்கறதுனால நதி நீர் தாவா சட்டம் 1956 படி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வச்சிருந்திருக்கிறோம். ஆகவே இந்த அரசு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்துல மேகதாது அணை கட்டுறது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மார்ச் 4ஆம் தேதி 2026 ஆண்டு எழுதின கடிதத்துல கேட்டுக்கிட்டபடி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழ புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது அப்படிங்கறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது அரசின் தனி தீர்மானத்தில் ஒரு கருத்தை சேர்க்க கோரியுள்ளார். அது குறித்து கீழ்கண்ட கருத்தினை பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மேகதாது பிரச்சினை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். காவிரி நதிநீர் என்பது நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர்நாடி பிரச்சனை. ஏற்கனவே ஒவ்வொரு முறை பிரச்சனை வருகின்ற பொழுது அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அதிமுக அரசாங்கம் சரி, அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடைபெற்று அதுக்கு பிறகுதான் ஒரு முடிவு செஞ்சு சட்ட ரீதியாக நாம் நடவடிக்கை எடுத்த வரலாறு உண்டு. ஆனால் நடுவர் மன்றம் அமைக்கப்படும் என்ற ஒரு செய்தியை அனைத்து கட்சியுடைய தலைவர்களை அழைத்து பேசி சாதக பாதகங்களை தெரிந்து பிறகு அதில் இருக்கின்ற குறைபாடுகளை நீக்குவதற்கு முடிவு செய்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஆனால் எதையுமே எடுத்துக்கொள்ளாமல், அது மட்டுமல்ல 2018ஆம் ஆண்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பல ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி இறுதி தீர்ப்பை பெற்றுவிட்டோம். அந்த இறுதி தீர்ப்புல தெளிவா குறிப்பிட்டிருக்குது, கீழ்ப்படுகை மாநிலத்தினுடைய அனுமதி ஒப்புதல் இல்லாமல் மேல்படுகை மாநிலம் காவிரி ஆற்றின் குறுக்கே வருகின்ற தண்ணீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பவோ முடியாது என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். மீண்டும் நடுவர் மன்றம் ஒன்று அமைக்கின்ற பொழுது சட்ட சிக்கல் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. இதை உணர்வுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அவருடைய கவனத்திற்கு கொண்டு